நீங்க உங்களுடைய துறை என்பது முற்றிலும் ஒரு வேறுபட்ட துறை. காவல்துறையில் பணியாற்றி இருக்கின்றீர்கள். அந்த துறையிலும் பணியாற்றும் போது கூட அந்த தமிழ் பற்று என்பது நிச்சயமாக இருக்கும். எவ்வாறு அந்த இரண்டையும் முகாமித்துவம் செய்தீர்கள்? நான் அடிப்படையில் தமிழன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டத்திலே ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில் என்னுடைய வீட்டிலிருந்து 15 மணித்துளிகள். கரிகாலன் கட்டிய கல்லணை 20 மணித்துளிகளே. காவிரி கரையிலே என்னுடைய வீடு. அந்த மண்ணில் பிறந்த எல்லோருக்கும் தமிழ் பற்று இருக்கும், இது ஆச்சரியம் அல்ல. காவல்துறை அதிகாரியை எப்படி தமிழ் பேசுகிறீர்கள் என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். நான் அடிப்படையில் தமிழன், அப்புறம்தான் காவல்துறை அதிகாரி. அது என்னுடைய பணி. பணி நிறைவுக்கு பிறகு ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இஸ் இம்மார்டல் என்று சொல்லுவார்கள். அதன்படி ஏதேனும் இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது, இந்த சமூகத்திற்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பணியை துவங்கினேன். காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது தமிழ் எம்ஏ படித்து மாநிலத்திலேயே முதல்வனாக தேர்வு பெற்றேன். அதற்கு பிறகு இந்த மொழியினுடைய அருமையை முழுமையாக உணர்ந்தேன். ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மீது எனக்கு ஆர்வம் உண்டு, பிறந்த இடம் அப்படி. அது இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய் தந்தை உறவுகள், ஒழுக்கமான வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, இப்படி என்று வேறுபட்ட தலைப்புகளில் மாறுபட்ட இடங்களில் பேச ஆரம்பித்த பிறகு எனக்கே ஆச்சரியம், இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உள்ளபடியே இந்த மாதத்தில் நான் பேசுகின்ற 4வது நாடு இது. நான் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன், ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், முன்னாள் காவல்துறை அதிகாரி, என்று ஒரு சொற்பொழிவாளர், உலகம் முழுவதும் சென்று பேசுபவனாக இருக்கின்றேன். அந்த பெருமை தமிழ் மொழியையே சாரும். நிச்சயமாக. அவ்வளவுதான்.